ஆரம்பத்தில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுப்பதான் இருந்தது. ஆனால் சென்சார் போர்டு உறுப்பினர்களையே ஒருத்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, விஜய் படத்தை நிறுத்துறதுனால பிஜேபிக்கு என்ன லாபம் வந்துட போகுது. எனவே கூட்டி கழிச்சு யோசிச்சு பார்த்தாங்க ஜனநாயகன் பட தயாரிப்பாளர். இப்போ ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. இப்போ புதுசா என்னன்னா, இந்த பிரச்சனை மூலம் விஜய்க்கு ஒரு வகையில் பார்த்தா நஷ்டம், இன்னொரு பக்கம் பார்த்தா காங்கிரஸுடைய ஆதரவு விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் அன்று கூட ஜனநாயகன் வெளிவருவதற்கு வாய்ப்பு அதிகம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். செந்தமிழ் குரல் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பேசப்போவது ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காது ஏன். இதுதான் என்னுடைய கடைசி படம் என்று சொல்லி ஜனநாயகன் படத்தை எப்போது விஜய் அறிவித்தாரோ அப்போதிருந்தே ஜனநாயகன் மீது உள்ள எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வந்தது. சமீபத்தில் மலேசியாவில் ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா உலக சாதனையை ஏற்படுத்தியது. மலேசியாவில் ஒரே அரங்கில் 80,000 பேர் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பது உலக சாதனையாக பேசப்பட்டது. அந்த படத்தில் இயக்குனர் எச் வினோத் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இது ஏற்கனவே கேசரி என்று தெலுங்கில் வந்த படம்தான். தெலுங்கில் என்ன சப்ஜெக்டுன்னா, தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாச பிணைப்பு. இந்த படத்தில் பாலையா கதாநாயகன் நடித்திருந்தார். மகள் பூஜா ஹெகடே, அவருக்கு கொஞ்சம் பயந்தாங்குள்ளி, அடிக்கடி ஃபிட்ஸ்லாம் வரும். ஆனால் அவரை எப்படியாவது இராணுவத்தில் சேர வேண்டும் என்று விரும்புகிறார் விஜய். அதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் அரசியல்வாதியாக வருகிறார். இன்னும் சிலர் எதிரிகளாக வருகிறார்கள். நிறைய சண்டை காட்சிகள் இருக்கிறது. ஆனால் கேசரி படத்தில் இல்லாத அளவுக்கு இந்த படத்தில் அரசியல் சாட்டையடிகள் நிறைய இடம்பெற்றிருந்தது. ஆரம்பத்தில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுப்பதான் இருந்தது. ஆனால் சென்சார் போர்டு உறுப்பினர்களையே ஒருத்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த படத்தில் மத நம்பிக்கையை புண்படுத்துகிற காட்சிகள் இருக்கிறது, ஓம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதை நக்கலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னொன்று, டிஜிபி ஆஃபீஸிலே வெடிகுண்டு வைத்திருக்கிறார்கள். அது இல்லாமல் அரசியல்வாதிகளை எம்ஜிஆர் எங்கள் வீட்டு பிள்ளைகளை சாட்டில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு விஜய். இந்த மூணுக்கும் அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காரு. சொன்னவுடன் தணிக்கை குழுவினர் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க. சென்சாருக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது. இதை ஆரம்பத்தில் சென்சார் போர்டு உறுப்பினராக இருந்த எஸ்சி சேகர்னு சொன்னார். சென்சார் போர்டு அரசு அமைப்பு அல்ல, அது ஒரு தனிப்பட்ட சுயசார்புள்ள ஒரு நிறுவனம். அதில் மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட தணிக்கை குழு உறுப்பினர்கள் இருப்பார்கள். 3 பேரோ 4 பேரோ படத்தை பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் எஸ்வி சேகர் என்ன சொன்னார்னா, எல்லாரும் சென்சார் போர்டு மேலே குறை சொல்லிகிட்டு இருக்காங்க, அது குறை சொல்லக்கூடாது. ஏன்னா சென்சாருக்கென்று அச்சிடப்பட்ட விதிமுறைகள் புத்தகமாக வெளிவந்திருக்கு. நீங்கள் படம் எடுப்பதற்கு முன்பே அந்த சென்சார் போர்டு விதிமுறைகள் அடங்கிய புத்தகத்தை எடுத்து முழுமையாக படித்து விட்டால் உங்களுக்கு அந்த சென்சார் போர்டு எது ஏற்போர்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, சென்சார் குழுவினரிடம் நீங்கள் ஏற்கனவே கதை வசனத்தை கொடுத்து கூட ஒப்புதல் வாங்கலாம். இதில் தேனாண்டாள் முரளி, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர், அவரும் சொல்லியிருக்காரு, சென்சாரில் எந்த குறையும் சொல்ல முடியாது, அது அரசியல் சார்பற்ற நிறுவனம் தான். நான் கூட விஜய் படத்தை எடுத்தேன், நிறைய சிக்கல்களில் மாட்டிக்கிட்டேன், அது சென்சார் போர்டு மீது உள்ள தவறு அல்ல. எனவே சென்சார் போர்டு ஒரு சார்புள்ளது அல்ல என்று சொல்லியிருக்கிறார் தயாரிப்பாளர் சங்க தலைவர். அதனால் சென்சார் போர்டு பாரதிய ஜனதா அரசு விஜய் படத்துக்கு தடை போடுங்க என்று சொல்லியதாகவும், இதற்கு காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. விஜய் படத்தை நிறுத்துறதுனால பிஜேபிக்கு என்ன லாபம் வந்துட போகுது? கிடையவே கிடையாது. அது தவறான செயல், தப்பு. மோடியோ இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இல்லை மற்ற அமைச்சர்களோ ஃபோன் பண்ணி விஜயை நிறுத்துவதற்கு சொல்வதற்கு அதிகாரம் கிடையாதுயா. ஏன்னா அந்த சென்சார் போர்டு உறுப்பினர்கள் என்ன முடிவு செய்தார்களோ அதுதான். நீங்கள் அதை மீறி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் தரல அப்படின்னு. அப்போது நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, என்ன காரணங்கள் சொல்கிறீர்கள் அதை சொல்லுங்கள் என்று சொல்லித்தான் கேட்கிறார்கள். அதற்கு சென்சார் போர்டு உறுப்பினர்கள் சார்பில் ஆஜரான வக்கீல் தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்போ ஜட்ஜு கேட்டிருக்காங்க, 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணணுமா?
ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண என்ன, அதுவும் பொங்கல் ஒட்டி தானே வருது அப்படின்னு கேட்டிருக்கிறார். இப்போ இவ்வளவு கசமசம் நடந்துக்கிட்டு இருக்கு. சென்சார் போர்டு குறைஞ்சபட்சம் 20 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் தணிக்கை சான்றிதழ் தருவதற்கு. எனவே கூட்டி கழித்து யோசித்து பார்த்தாங்க தயாரிப்பாளர், ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து இப்போ ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. ஜனநாயகன் படம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிப்போம் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ புதுசாக என்னன்னா, இந்த பிரச்சனை மூலம் விஜய்க்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய மிகப்பெரிய ஆதரவு கிடைத்திருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர் எம்பி, ஜோதிமணி எம்பி, அப்புறம் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு தோளோடு தோள் நின்று பிஜேபி அரசினுடைய கொடுமை, நீங்கள் விஜய் தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் மீது நீங்கள் போர் தொடுக்கலாம், படத்து மேலே என்னையா போர் தொடுக்கிறீங்கன்னெல்லாம் கண்டன குரல் எழுப்பியிருக்கிறார்கள். ஒரு வகையில் பார்த்தா நஷ்டம், திட்டமிட்டபடி படம் வெளியாகவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா காங்கிரஸுடைய ஆதரவு விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் காங்கிரஸும் தமிழ்நாட்டில் திமுகவும் கூட்டணியாக இருக்குது. ஆனால் திமுக தரப்பிலிருந்து ஒரு வார்த்தை கூட விஜய்க்கு ஆதரவாக வரவில்லை. ஆனால் திமுக கூட்டணியிலே இருக்கிற காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறது. அதாவது காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ராகுல் காந்தி ஒப்புதலை பெற்று விஜயை சந்திச்சிருக்கார். அதாவது கூட்டணி பற்றி பேச்சு நடத்தினோம், ஆனால் அது முழு விவரத்தை வெளியிட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே தமிழ்நாடு வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதுக்கு விஜய்க்கு ப்ளஸ்ஸா மைனஸா நீங்களே தெரிஞ்சுங்க. இது ஒரு வகையில் பார்த்தா மிகப்பெரிய ப்ளஸ். ஏனென்றால் இப்போது மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் எந்த ஆதாரமும் அவருக்கு இல்லை விஜய்க்கு. இப்போ தேசிய கட்சி காங்கிரஸ் தேவைக்க கூட்டணியில் சேர்மையானால் ஒரு மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலம் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு உண்டு, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஒரு கணிசமான சட்டசபை உறுப்பினர்களே பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இது திமுகவுக்கு டிராபேக். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜனநாயகம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, பொங்கல் அன்று வெளியாக வேண்டிய பராசக்தி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆனால் இதுவரையிலும் ஜனநாயகனுக்கு எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் தரப்படவில்லையோ அதே போல் பராசக்திக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் தரப்படவில்லை. ஆனால் தயாரிப்பாளர் தரப்பு ரெட்சன் ஆர்ட்ஸ் கிரியேஷன் தான் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்று மாலைக்குள் கண்டிப்பாக பராசக்திக்கு தணிக்கை சான்றிதழ் வந்துவிடும், அதில் எந்த சந்தேகமே இல்லை என்று அறிவித்து விட்டார்கள். ஏன்னா பராசக்தி 10ஆம் தேதி கண்டிப்பாக வெளியாகும், ஏன்னா 2 நாள் இருக்கணும். எனவே ஜனநாயகனுக்கு வந்த அதே பிரச்சனை சுதா கங்குராய் எழுதி இயக்கிய சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்திக்கும் வந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்ட கதை பராசக்தி. அதுலேயும் சென்சார் என்னென்ன அப்ஜெக்ஷன் ஏற்பு தெரிவித்தாங்களோ அதையெல்லாம் சுதா கொங்கரா நீக்க மறுத்து விட்டார். ஆனால் தயாரிப்பாளர் தரப்பில் பரவாயில்ல, அந்த சீன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வசனம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஓகே சொல்லிடுங்கன்னு சொல்லி சுதா கொங்கரா இசையை தெரிவித்து விட்டார். எனவே தணிக்கை சான்றிதழ் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஆக திமுக தரப்பில் தயாரிக்கப்பட்ட பராசக்திக்கும் சிக்கல், தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் நடித்த ஜனநாயகன் படத்துக்கும் சிக்கல். ஆனால் ஊருக்கு இளைச்சம் பிள்ளையார் கோவில் ஆண்டிங்கிற மாதிரி அமித்ஷா பெயரும் பிரதமர் மோடியினுடைய பெயரும் பாரதிய ஜனதா பெயரும் தாறுமாற அடிபடுது. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் அது தவறான தகவல். சென்சார் போர்டு யாருடைய பேச்சையும் கேட்காது. முன்னமே சொன்னதை போல் அது ஒரு தனி சுயசார்புள்ள நிறுவனம். அவங்களுக்கு என்ன விதிமுறை இருக்கோ அதை சொல்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் அன்று கூட ஜனநாயகன் வெளியே வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகிறது.
எனவே முதல்ல பராசக்தி பாருங்கள், அதுக்கப்புறம் ஜனநாயகன் பாருங்கள். அப்படி தான் ரிலீஸ் ஆகுது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளம்பர்.